அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் பவித்ரா. இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னா ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் மகம் ஸ்ரீ குரு டாக்டர் சத்யநாராயணன் சார் கூட தான் இருக்கும். வணக்கம் சார். வணக்கம்மா. ஒரு கேள்வி சார். தூக்கம் வர்றது எல்லாருக்குமே இந்த சூழ்நிலையில ரொம்ப அபூர்வமாக இருக்குது. தூங்குறோம், இருந்தாலும் வாஸ்து குறைபாடாக இருக்குது. வாஸ்து குறைபாட்டினால இந்த கெட்ட கனவுகள் வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருக்காங்க சார். அதாவதுமா, தூக்கம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஒரு ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயமே தூக்கத்தை சொல்லும். அதே மாதிரி வாஸ்துவில் பார்த்திங்கன்னா தூக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு வீட்டுக்கு வந்த உடனே தூக்கமே போயிடும் அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே இதுக்கு நம்ம ரெண்டு விதமாக நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா? வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை எப்படி பார்க்க வேண்டும், அதே மாதிரி நம்ம ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி ஃபேவரபுளாக இருக்கும். இப்போது எல்லாருக்குமே தூக்கம் அப்படின்ற ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வாக்கிங் நிறைய போனீங்கன்னாவே தூக்கம் வந்துடும். இந்த சூழ்நிலைகள்னு சொல்கிறோம்ல, அந்த சூழ்நிலைகள் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கம் போயிடும். இந்த மனசுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, மனசே பாதிக்கக்கூடிய தன்மையை தூக்கத்துக்கு ஏற்படக்கூடிய தன்மை இருக்கும். முக்கியமாக சில லக்னங்களுக்கு நம்ம சொல்லுவோம். எப்படின்னு பார்த்திங்கன்னா, மிதுன லக்னம் வரும்போது தூக்கம் போயிடும். எதனால் தூக்கம் போகும்னா மனசுனாலேயே தூக்கம் போயிடும்னு சொல்லுவோம் நம்ம. அதே மாதிரி தனுசு லக்னம் வரும்போது பார்த்திங்கன்னா மனசே தூக்கத்தை கெடுக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். மனசு ப்ரெஷர்னாலே தூக்கம் வராது. இல்லை சார், நான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி வந்திருக்கேன் சார், பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குனாலேயே தூக்கம் வராத தன்மை இருக்கும். மிதுன லக்னம் போகிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. மிதுன லக்னம் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு பைசா கையில் நிற்காது. பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக தூக்கமே போயிடும் அப்படின்னு லக்னங்களில் வாரியாக சொல்லலாம். அப்போ மனசு தான் தூக்கத்தை கெடுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம். இன்னொரு விஷயம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் பார்த்திங்கன்னா, இந்த தூக்கம் சம்மந்தப்பட்ட சூழ்நிலைகள் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கம் போயிடும். ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டுக்கு பின்னாடி யாராவது நோண்டி பில்டிங் கட்டிகிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, சவுண்டுனாலே தூக்கம் வராது. இதற்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லுவேன். முக்கியமாக ராகு பகவான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ராகு பகவான் யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த கடகத்தில் ராகு பகவான் இருக்குது சார், எனக்கு விருச்சகத்தில் ராகு பகவான் இருக்குது சார், எனக்கு மீனத்தில் ராகு பகவான் இருக்குது சார், தூக்கமே வராது, கெட்ட கனவாக வரும். அவங்களுக்கு என்ன சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா, எப்போவுமே பெட்டை தென்மேற்கு பகுதியில் போடணும்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் ஹாலில் கூட பெட்டு போட்டு படுத்துக்கோங்க, ஆனால் 4:30 மணிக்கு ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், படுக்கையை சுருட்டி விட வேண்டும். இந்த ஹாலில் அப்படியே படுக்கையோடு 8 மணி வரைக்கும் இருக்கிறது ஃபேவரபுளாகவே இருக்காது. நிறைய பேருக்கு கணவன் மனைவி உறவு நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க, தூக்கம் போயிடும். இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை காசிப் பேசிகிட்டு இருக்கணும், நைட்டு விடிய பேசிகிட்டு இருப்பாங்க, தூக்கம் போயிடுமா? ஒரு விஷயம். லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தூக்கம் போயிடும். குழந்தைகளால் தூக்கம் கெடுமா? கண்டிப்பாக தூக்கம் கெடும். காரணம் என்னென்னா, சார் நைட்டு குழந்தை இப்போ தான் பிறந்த குழந்தை சார், அழுதுகிட்டே இருக்காங்க சார், தூக்கம் போயிடும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் என் பையனை பற்றி நினச்சிட்ருக்கேன், என் பொண்ணை பற்றி நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பற்றி சார் ஆண்டவன் எல்லாருக்குமே ஒரு பிளெஸ்ஸிங் கொடுத்துருக்கான். அவங்கவுங்க லைஃபு அமைத்துக்கொள்வது நம்ம தான் எல்லாமே பண்ணுற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். அவங்களுடைய லைஃபு பயணம், கால பயணம்ன்றது அவங்கவுங்க ஜாதகத்திலே இருக்குது. நீங்கள் ஏதாவது மாற்ற போகிறீங்களா? இல்லை. நான் ஏதாவது மாற்ற போகிறேமா? நம்ம செய்கின்ற கர்மாவை சரியாக செய்ய வேண்டும், அதுதான் விஷயமே. இங்கே நான் வந்திருக்கேன்னா எதுக்காக வந்திருக்கேன்? ஒரு கர்மாக்காக வந்திருக்கேன். அப்போ நாம் செய்கின்ற வினைகளை சரியாக செய்ய வேண்டும், அதுதான். ஓகேங்களா? நம்ம நல்ல விஷயங்களை சரியான நேரத்தில் சரியாக விஷயத்தை நாம் சரியாக பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எந்த விதமான பாதிப்பும் வராது. நம்ம என்ன சொன்னோம், பையனை பற்றியே நினச்சிக்கிறது, பொண்ணை பற்றி நினச்சிக்கிறது, இதுவே தூக்கத்தை கெடுக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். நிறைய பேர் லவ் குசுன்னு பெட்ஷீட்டை போத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, நம்ம சினிமாவில் பார்க்குறோம்ல, மொபைலில் பேசிகிட்டு இருப்பாங்க, மொபைல் நோண்டிகிட்டு இருப்பாங்க. இதுவே தூக்கத்தை கெடுக்குமா? கண்டிப்பாக தூக்கத்தை போகும். இப்போ மேஷ லக்னம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாள் சண்டை இருக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும். இதே விருச்சக லக்னம் போகுதுன்னு வச்சுக்கோங்க, அன்றைக்கே மறுநாளே என்ன பண்ணுவாங்க, சமாதானம் ஆகிடுவாங்க. அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கணும். நம்ம பேசும்போது ஒய்ஃப் பேசக்கூடாது, ஒய்ஃப் பேசும்போது நம்ம பேசக்கூடாது. இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்துக்கணும். உங்களுடைய மனசு தான் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. உங்கள் மனசை நல்லா வச்சுக்கோங்க. தூக்கத்துக்கு போகும்போது நீங்கள் மொபைல் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஓகேங்களா? மொபைல் எடுத்துகிட்டு போனீங்கன்னா தூக்கம் போயிடும். எப்போ 7 மணி ஆச்சுன்னா மொபைலை கட் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. உங்களுடைய தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ஃபேவரபுளாக வருவதற்குண்டான தன்மை இருக்கும்னு சொல்லலாம். அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சித்தர் பூமி.